காயத்ரி மண்டபத்தில் உள்ள ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் அம்பாளை தியானம் பண்ண அம்பாளுடைய கொலுசு சத்தம் கேட்கும். இன்னைக்கு இப்பயும் கேட்கும். அம்பாளோட தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு அவளை எப்படி சொல்லி கூப்பிடணும்னு தெரியலையேன்னு நினைச்சுட்டு இருந்தேன். மடியில குழந்தை உட்காந்து இருந்தா. அவ என்கிட்ட கேட்டா, அம்மா தாயே சொன்னா போருமா அப்படின்னா. சொல்லி வெளியில வந்து அரை மணி நேரம் தான் இருக்கும். மண்டையில கொட்டினா மாதிரி இங்க பாரு, இதுதான், நீ எதுக்கும் கவலைப்படாத, குழந்தையாவே சொல்லிட்டா. இவர் எப்போ அம்பாளை பத்தி பேசினாலும் இவரை சுத்தி 100 கணக்குல கிளிகள் வரும் அப்படிங்கிறது இவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அம்பாளை பத்தி சொன்னாலே அந்த கிளிகள்லாம் வந்துடும். எங்க இருந்தாலும் கிளிகள் இங்க வந்துடும். இன்னைக்கு யூனிவர்ஸ் பார்த்தா அதில் சென்ட்ரல் பாயிண்ட் காஞ்சிபுரம். அந்த இடத்துல அம்பாள் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த ஐப்பசி போகிறோம், சாயங்காலம் பால் அபிஷேகம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 4000 லிட்டருக்கு மேலே அபிஷேகம் அங்கே நடக்கும். இது வரைக்கும் அவன் இவ்வளோ வருஷமாக பண்ணியிருக்கோம். அந்த பால் அவ்வளோ பண்ணி எந்த வழியாக வருதுன்னு கூட தெரியாது. இப்போ வரைக்கும் தெரியாது. அவ்வளோ பாலும் அங்கே போகும். அங்கே போகும் தெரியாது. இன்றைக்கி அந்த பிலாகாசம் ஐப்பசி மாதம் சாயங்காலம் அது நடக்கும். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நீல்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம நீல்ஸ் சேனலில் கஞ்சி டைரிஸில் பார்க்க போகிறது நம்மளுடைய காமாட்சி அம்மன் கோயிலை பற்றி தான். கஞ்சின்னு சொன்னாலே கஞ்சி காமாட்சி தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருவா. அவளோட அருள் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் கஞ்சிக்குள்ளே அடியே எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த கோயிலை பற்றியும் இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். கஞ்சி காமாட்சியோட ஆசீர்வாதமும் அருளும் இல்லைன்னா இங்கே நம்ம இந்த மாதிரி நிற்க முடியாது, இவரை முதல்ல சந்திக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நபர் நம்ம கூட இந்த இன்டர்வியூக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸ்ரீமாத்ரே நமஹ. தன்யோஸ்மி. சின்ன வயசுலேருந்தே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தி வந்து காமாட்சி. எனக்கு 3 பேரோட பேருமே சொல்லுவா. கஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி அப்படின்னுட்டு. அதில் கஞ்சி காமாட்சியோடைய அடிப்படை கதை அப்படிங்கிறது எல்லாருக்குமே எப்படி தெரியும்னாக்கா, ஆதிசங்கராச்சாரியார் வந்து அம்பாளை வழிபட்டிருக்காரு. இங்கே வந்து மேரு ரூபத்தில் நம்ம வந்து ப்ரே பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் தெரியும். ஃபேக்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது நிறைய பேர் வெளியில் வந்து அதை பற்றி பெரிய அளவில் பேச முடியல. இந்த சந்தர்ப்பத்தை நான் எடுத்துட்டு உங்ககிட்ட கேட்குறேன். கஞ்சி காமாட்சி பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அம்பாளுடையதே ஸ்ரீமாத்ரே நமஹான்னு சொல்லிட்டு தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை முதல் நாமாவளி. இது மட்டும் முக்கியம். அந்த காலத்தில் ரகசியமான பூஜைகள்லாம் நடக்கிறது. அந்த ஏன்னா அந்த அம்பாளுடைய வழிபாடு ஸ்ரீவித்யா வழிபாடுன்னு பேர். இந்த ஸ்ரீவித்யன்றது இந்த உபதேசானவாளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இருந்தது. இது வந்து கிருதயுகத்திலேயே தூர்வாசர்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த கோயிலில் என்னெல்லாம் பூஜை பண்ணணும், என்ன மாதிரிலாம் வழிபாடு ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ரூல்ஸே போட்டிருக்கார். அது வந்து சௌபாக்கிய சிந்தாமணின்னு பேர். இன்றைக்கி வரைக்கும் அந்த சௌபாக்கிய சிந்தாமணியை வச்சு தான் நாங்கள் பூஜையே பண்ணுறோம் கிருதயுகத்துலேருந்து. அதுக்கடுத்தது இந்த கோயில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான கோயில். தசரதர் வந்து 3 சம்சாரம் இருந்துட்டு கூட அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ அவருடைய குலகுரு வசிஷ்டர் வந்து உன் குலதேவதை காஞ்சிபுரம் காமாட்சி, அங்கே போயிட்டு புத்திரகாமேஷி யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தசரதர் இங்கே வந்து புத்திரகாமேஷி யாகம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ராமலட்சுமண பரத சத்ருகனும் பிறந்தார். இந்த மூலம் நம்ம 2 தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று இங்கே சந்தான பாக்கியத்துக்கு விசேஷம், 2வது ராமரோட குலதேவதை அவள் ரகுவம்சத்தோட குலதேவதை காமாட்சி. இந்த 2ம் இதில் தெரிகிறது. ஐயா தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும். இவர் எப்போ அம்பாளை பற்றி பேசினாலும் இவரை சுற்றி 100 கணக்கில் கிளிகள் வரும் அப்படிங்கிறது இவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ராத்திரி நேரம் இந்த டைமில் கிளி வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கிளி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். இது திரேதாயுகத்தில் தசரதர் வந்தார்.
அப்புறம் துவாபர யுகத்தில் பலராமர் தீர்த்த யாத்திரை பண்ணும்போது காஞ்சிபுரம் வந்திருக்கார். அடுத்தது கலியுகத்தில் ஆதிசங்கர் வந்து ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணி அம்பாளுக்கு இந்த பூஜையெல்லாம் பண்ணியிருக்கா. அதுக்கு முன்னாடி காமாலிகாலாம் பூஜை பண்ணியிருக்கா. அது வந்து கொஞ்சம் வாமாச்சார பூஜைன்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று இருக்குது பூஜையில். ஆனால் அது வந்து அந்த காடு அந்த மாதிரி தான் பண்ணணும், இது உள்ளெல்லாம் பண்ண முடியாத பூஜை. அது அந்த மாதிரி இருக்கிறத ஆதிசங்கரர் வந்து அம்பாள் ரொம்ப உக்ரமாக இருக்கான்னு சொல்லிட்டு அம்பாளை சாந்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஸ்ரீயந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி அம்பாளுடைய சக்தியெல்லாம் அங்கே வச்சுருக்கா. அதனால் எந்த இதுவாக இருந்தாலும் முதல்ல ஸ்ரீசக்கரத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் அம்பாளுக்கே பண்ணுவோம். அது வசின்யாதி வாக்தேவதான்னு சொல்லிட்டு உள்ள 8 பேர் இருக்கார். அவள் தான் கிளி ரூபத்தில் அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரம் சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ நீங்கள் முன்னால் சொன்னீங்க கிளி வரும்னு சொல்லிட்டு, அது என்னென்னா அம்பாளை பற்றி சொன்னாலே அந்த கிளிகள்லாம் வந்துடும். எங்கே இருந்தாலும் கிளிகள் இங்கே வந்துடும் அம்பாளை பற்றி. ஏன்னா காமாட்சியை பற்றி சொல்கிறேன் நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த கிளிகள் வந்துடுற மாதிரி ஒரு ஐதீகம். இன்றைக்கும் பார்த்தோன்னா கிளி அவ்வளோ இருக்கும் காலம்பரம் எல்லாம். இப்போ நைட் டைமாக இருக்குன்னா கிளிகள் வர்றது என்ன தெரியல, பட் ஆனால் பார்க்கலாம் அம்பாள் வருது. அந்த மாதிரி இது வந்து 4 யுகத்துலையும் இருக்க அம்பாள். இதில் வந்து அம்பாள் வந்து பாலையாக வந்து பண்டாசனை வதம் பண்ணான். பண்டாசனை வதம் பண்ணும்போது தேவர் மூவர் இவங்கெல்லாம் யாரும் இல்லை, பெண்களாலும் கூடாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் கன்யாவை கேட்கல, சின்ன குழந்தை எப்படி நம்மளை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவனால் ரொம்ப எல்லாருமே துன்புறுத்தப்பட்ட போது எல்லாரும் பிரார்த்தனை பண்ணோன்னே பாலையாக வந்து பண்டாசனை வதம் பண்ணிட்டா. கூட வாராகி, ராஜமாதங்கி, நிறைய எல்லா தேவதைகளும் அந்த சமயம் வந்தா. அப்படி வரும்போது எல்லாருக்கும் அவங்க பாலை யுத்தம் பண்ணிவிட்டு பண்டாசம் பண்ணிட்டு போயிட்டா. எல்லாரும் ஆச்சரியப்படுற யார் வந்தா அந்த குழந்தைன்னு தெரியலன்னு பிரார்த்தனை பண்ணும்போது அசிரீரி சொல்கிறது, ஆகாசவாணியாக சொல்கிற இந்த மாதிரி தேவதட்சனை வச்சு ஒரு மண்டபம் கட்டிட்டு கண்ணாடி, பசுமாடு, சுவாசினி, தீபம் எல்லாம் வச்சுட்டு தூபதீபம் பண்ணி திறந்தா நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதன்படி காயத்ரி மண்டபம் கட்டிட்டு எல்லாரும் வந்து நிற்கிற மொத்த பேரும் வந்துட்டு நிறைய திறந்தா இப்போ இருக்க காமாட்சி வந்திருக்கா. அப்போ தான் எல்லாரும் அம்பாள் இருக்காங்க. நீங்கள் எல்லா கோயிலும் போனால் பாத தரிசனம் பார்க்கலாம். ஆனால் காமாட்சியை நீங்கள் பார்க்கறதுக்கு பாத தரிசனம் அபிஷேகத்துக்கு போது தான் பண்ண முடியும். ஏன்னா அம்பாள் யோகாசனமாக இருக்கா. யோகாசனமாக இருக்கிறதுனால பாதமே தெரியாது. அபிஷேகம் பண்ணும்போது தான் அம்பாளோட பாதத்தையே பார்க்க முடியும். ரெண்டாவது, நான் இப்போ சொன்ன எல்லாரும் மூவர் தேவர் எல்லாருமே வந்து இங்கே இருக்கா. இந்த விஸ்வரூப தரிசனம் சொல்லிட்டு நித்தியம் நடக்கிற ஒரே கோயில் இங்கே தான். டெய்லி அம்பாள் விஸ்வரூப தரிசனம். அதனால் இந்த விஸ்வரூப தரிசனத்தில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அவெல்லாம் சேவார்த்தி வீட்டில் கஷ்டம், கல்யாணம் பிரச்சனை, வேலை பிரச்சனை, வியாபார பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல நின்னான்னா, ஏன்னா அந்த இடத்துல தான் நவகிரக தேவதையிலேருந்து இந்திரன் முதலானவர், குபேரன் அவெல்லாம் அந்த இடத்துலேருந்து அம்பாவை தரிசனம் பண்ணியிருக்கா. அந்த இடத்துலேருந்து நீங்கள் காலையில் அம்பாள் தரிசனம் பண்ணும்போது அவள் என்ன, இவள் அம்பாளுடைய சிஷ்யா, இவாளுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணணும் போது நவகிரக தோஷமும் போயிடும், கல்யாணத்துக்கு எதாவது பண்ணிட்டுன்னா அதுவும் போயிடும். அம்பாளுக்கு எதிர ஒரு சின்னதாக கொடிக்கம்பம் இருக்குது. அந்த பர்டிகுலர் பிளேஸ் அந்த இடத்துலேருந்தா நீங்கள் அம்பாவை பார்த்தா ஆச்சுன்னா அந்த இடத்துல அவெல்லாம் இருக்குது. இன்றைக்கும் வராவா. அப்போ நீங்கள் அங்கே பார்த்தானா உங்களோட பிரச்சனைகள், லிட்டிகேஷன் ஆகட்டும், குழந்தை கல்யாணம் இருந்தால் சந்தான பாக்கியம் எல்லாமே அங்கே பார்க்கும். அவ்வளோ விசேஷமான இது விஸ்வரூப தரிசனம். டெய்லி அந்த இடத்த பார்க்குறது. அதே மாதிரி ஐப்பசி பூரத்தும் போது தான் அம்பாள் வந்து அவதார தினம். ஐப்பசி பூரம் அப்போ தான் வருஷத்தில் ஒரு நாளைக்கு இந்த பிலாகாசன்னு அம்பாளுக்கு பக்கத்தில் தபஸ் காமாட்சி இருக்கா. அம்பாள் நித்திக்கண்டேந்து வந்தால் தான் அந்த தபஸ் காமாட்சி. அந்த தபஸ் காமாட்சிக்கு ஏகாம்பரேஸ்வருக்கு தான் கல்யாணம். இந்த தபஸ் காமாட்சி எதிர பிலாகாசன்னு இருக்குது. வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த ஐப்பசி பூரம் சாயங்காலம் அதுக்கு அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 4000 லிட்டருக்கு மேலே அபிஷேகம் அங்கே நடக்கும். பரமாச்சாரியால் வந்திருக்கா, நம்ம ஜெயேந்திர சார் அவெல்லாம் என்ன ஆனாலும் அந்த பிலாஸ் அபிஷேகத்துக்கு வந்துட்டு அவள் பண்ணுவாள். இது வரைக்கும் அவன் இவ்வளோ வருஷமாக பண்ணியிருக்கோம். அந்த பால் அவ்வளோ பண்ணி எந்த வழியாக வருதுன்னு கூட தெரியாது. இப்போ வரைக்கும் தெரியாது. அவ்வளோ பால் அங்கே போகும், அங்கே போகுதுன்னு தெரியாது. இன்றைக்கி அந்த பிலாகாசம் ஐப்பசி மாதம் சாயங்காலம் அது நடக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது நிறைய பேருக்கு தெரியாது, இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்க வாழ்க்கை தெரியாது.
அப்போ இந்த காஞ்சிபுரத்தை தொண்டை மண்டலம்னு பேர் இதுக்கு. தொண்டை மண்டலம் ஏன் பேர் வந்ததுன்னா, ஆகாச பூபதின்னு ராஜா ஆண்டுந்தான், அவனுக்கு குழந்தை கிடையாது. அப்போ அந்த ஆகாச பூபதியை வந்து அம்பாள் பூஜை பண்ணிட்டு அந்த சுவாசினி பூஜை எல்லாம் பண்ணி இது பண்ணால் குழந்தை பிறக்கணும். அது மாதிரி ஒரு புள்ள குழந்தை பிறந்தாச்சு. புள்ள குழந்தை பிறந்த உடனே 10ஆம் நாள் வந்து நாமகரணம். அப்போ வந்து இந்த தொண்டை மண்டலனால அவனுக்கு துண்டீரன் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்லிட்டு துண்டீரன். கணபதிக்கு பேர் துண்டீரன். துண்டீரன், ஓ, அந்த பேர் துண்டீரன் வைக்க சொன்னனால கணபதிக்கு துண்டீரன் பேர் இருக்கு. அப்போ வந்து 10 நாள் ஆயிட்டு எல்லாருக்கும் சுவாசனைக்கெல்லாம் சாப்பாடு போடுறான். அப்போ அந்த குழந்தை வந்து அவள் அப்பா கிட்ட பேசுறது, அப்பா நீ போடுற சாப்பாடுக்கு அம்பாள் வந்திருக்கானோன்னு. குழந்தை பேசுறது அப்படின்னோடனே வா இதை பண்ணோன்னா எல்லாருக்கும் நீயே போய் பரிமாறு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நெய்யெல்லாம் விட்டுன்னு போகும்போது அப்போ அவனுடைய மோதிரம் வந்து அந்த அம்பாள் சாப்பிட்ற இலையில் வந்துருக்கு. அம்பாள்னு தெரியாது, அந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ அம்பாளுடைய தொண்டையில் அந்த மோதிரம் இருந்த நேரம் சொர்ணமாக மழை பெஞ்சது இந்த இடம். அதனால் அம்பாளுக்கு சொர்ண விஷ்டி பிரதாத்திரின்னு இருக்குது. மூக்க பஞ்சசதியில் அம்பாள் சொர்ண விஷ்டி. அப்போ மழை பெஞ்சது, பஞ்சம் வேறு இருந்தது. அந்த பஞ்சமும் போயிடுத்து இது. அப்போ வந்து இந்த குழந்தை பேசித்தான் இதாக இருக்குன்னு அம்பாள் இருக்கிறத காமிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போகிறது. எல்லாம் சர்ப்ரைஸ். என்ன இந்த பிறந்து 10 நாள் ஆன குழந்தை போகிறது. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அம்பாளுக்கு கை வச்சு சாப்பாட்டு பண்ண இலை அடையாளமும் இருக்குது, சாப்பிட்ட அன்னத்தோடு இருக்குது. அந்த குழந்தை கொடுக்குது, இந்த வாங்கிக்கோன்னு. அங்கே வந்த அத்தனை பேருக்கும் அந்த குழந்தை கொடுத்துருக்கு. அந்த சாதம் தேரில் இது கொடுத்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்போ தான் அம்பாள் சொல்லுவாள், கணபதி வந்து பிறந்திருக்கான், அவனுக்கு லீலையெல்லாம் பண்ணணும்னு ஆசை, அதனால தான் துண்டீரன் பேர். உன் பையன்னா இன்றைக்கும் இந்த உற்சவர் எதிர துண்டீர மகாராஜான்னு ஒரு சந்நிதி இருக்குது. அம்பாள் எதிர இப்போ கையை கூப்பிகிட்டே இருப்பார். அம்பாளால் தான் எனக்கு அந்த இதெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கையை கூப்பின்னு இருக்கார். அதில் அந்த சொர்ண விஷ்டி பிரதாத்தின்னு இருக்கிறனால அவருக்கு தங்கத்திலையும் கலர் அடித்து சொர்ணமாக இருக்க மாதிரி அந்த துண்டீர மகாராஜா இன்றைக்கும் இருக்குது, பார்க்கலாம். அந்த இடத்துல அம்பாள்கிட்டேருந்து அந்த துண்டீரன் வரைக்கும் எதுவுமே பேசாத போனோம். ஏன்னா அவர் தியானத்தில் இருக்கிறதுனால பேசக்கூடாதுன்னு இருக்கு. இந்த துண்டீர மகாராஜா கதையும் நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு அம்பாள் இருக்காளா அதை உணர முடியுமா? ஸ்ரீசக்கரத்தில் ரொம்ப இதாக இருக்க, எங்களால் பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் முடியாது, அவசரமாக நாங்கள் ஆஃபீஸெல்லாம் போகிறோம், எதாவது பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அதில் ஒரே ஒரு இது இருக்குது. என்னன்னா ஸ்ரீமாத்திரே நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தை முதல் நாமாவளி. அது வந்து தாயாரை வணங்குகிறேன், அதான் என்ன ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸ்ரீமாத்திரே நமஹ தாயாரை நமஸ்காரம் பண்ணுற வணங்குகிறேன், அந்த மாதிரி இருக்கு. அது சொல்லுங்கள். அது சொன்னால் லலிதா சஹஸ்ரநாமம் பூரா பாராயணம் பண்ண பலன் கிடைக்கும். அது இல்லாத அது மந்திரமாகவும் இருக்கும், ஜபம் எல்லாமே அந்த ஸ்ரீமாத்திரை நமக இருக்கும். தாயாருக்கு இந்த மடிய விழுப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் எழுந்து உட்கார்ந்த உடனே அந்த ஸ்ரீமாத்திரை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம், எழுந்துக்கும் போதே பண்ணின்னு போகலாம். நான் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அம்பாளோட தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன். 2 குழந்தைங்களும் பக்கத்தில் இருந்தாங்க. அம்மா தாயே அப்படின்னு எனக்கு அவளை எப்படி சொல்லி கூப்பிடணும்னு தெரியலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவளை அம்மா சக்தின்னு கூப்பிடுறதா, ஓம் ஸ்ரீ காமாட்சி நமஹ அதை மட்டும் சொல்றதா, இவளை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. மடியில குழந்தை உட்காந்துருந்தா. அம்மா அம்மா அவ என்கிட்ட கேட்டா, என்ன கேட்டானாக்க, அம்மா தாயே சொன்னா போருமா அப்படின்னா. நான் சரி இப்போதைக்கு எனக்கு அதுதான்மா தெரியும்னு சொல்லி வெளியில வந்து 1/2 மணி நேரம் தான் இருக்கும். மண்டையில கொட்டினா மாதிரி, இங்க பாரு இதுதான், நீ எதுக்கும் கவலைப்படாத. குழந்தையாவே சொல்லிட்டா, குழந்தையாவே அம்மா தாயேன்னு சொல்லிட்டான்னா ஸ்ரீமாத்திரை நமஹ. அம்மானா மாதா, ஆமா ஆமா, அதான் ஸ்ரீமாத்திரை நமஹான்னு சொல்லிட்டு. அது வந்து எல்லாருக்குமே இது வந்து நாட் ஃபார் ஹிந்துஸ். எல்லாருக்கும் தாயார் இருக்கா, முஸ்லீமுக்கு இருக்கா, கிறிஸ்டினுக்கு இருக்கா, நான் பிலீவர்ஸுக்கும் இருக்கா. அவள் எல்லாருக்கும் காமனான மந்திரம் ஸ்ரீமா. எல்லாரும் தாயை வணங்குகிறேன்னு சொல்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அவளுக்கு மாத்திரம் இல்லை, அவள் கூட இருக்குவா எல்லாருக்குமே அந்த ஸ்ரீமாத்திரை நமஹ அவ்வளோ பவர்.
அந்த மாதிரி இது அது நான் சொன்னேன், இந்த பூஜை பண்ண முடியாதவெல்லாம் இது. ஆனால் பூஜை பண்ண சமயம் இருக்கவெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கவா மனசு பண்ணி எங்களால் பண்ண முடியலையேன்றவாளுக்கு தான் இது. அம்பாளுக்கு வந்து லலிதா சஹஸ்ரநாமம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம் இல்லையா? அது எதனால? லலிதா சஹஸ்ரநாமம் வந்து வசின்யாதி வாக்தேவதை இந்த பண்டாசன வதம் பண்ணோடனே அம்பாளை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த வசின்யாதி வாக்தேவதை சொன்னது தான் ஸ்ரீமாத்னி. அதில் ரிப்பீட்டட் நாமாவளியே கிடையாது, 1000 தனியாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, நீங்கள் கோயில் உள்ள வரும்போதே ராஜகோபுரத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் அகசியர், லெஃப்டில் அயகிரிவர் இருப்பார். இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. அம்மனை பார்க்குறோம், நேராக வெளியில் போகிறோம். அந்த அயகிரிவர் அகசியருக்கு பேசும்போது அகசியர் கேட்டார் அம்பாளை பற்றி. இப்போ கேட்டிங்களே எப்படின்னும் போது அப்போ தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை சொன்னார். ஹயக்ரீவர் தான் சொல்கிறார். அகசியர் மூலமாக நமக்கு கிடைச்சது. அதுவும் போரலையே ஏதோ இருக்கும்போது லலிதா திருசதின்னு சொல்கிறார். அதனால தான் இந்த கோயிலில் உள்ள வரும்போது ஹயக்ரீவர் அகசியர் இருக்கார். அதே மாதிரி சரி, அது சொன்னால் என்ன வரும் அப்படின்னா, சொன்னால் என்ன வரும் இல்லை, உங்கள் கூடவே இருக்க சங்கநிதி பதுமநிதி, அது பக்கத்துலேயே சங்கநிதி பதுமநிதி ரெடியாக இருக்குது. நீங்கள் சொல்லுடா நான் இங்கேயே இருக்கேன்றதுக்கு அந்த சங்கநிதி பதுமநிதி. பணம் மாத்திரம் இல்லை, பீஸா மைண்டு உங்களுக்கு கிடைக்கும். பீஸா மைண்டு கிடைச்சிருத்தனாலே ஐஸ்வர்யம் அதோட பெரிய எதுவுமே கிடையாது. அதை கொடுக்கறதுக்கு தான் அங்கே சங்கநிதி பதுமநிதி கோயிலில் அந்த இடத்துலையே இருக்கா. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த அம்பாளோடது பற்றி சொல்லியிருக்கும்போது இந்த கோயிலில் இன்னும் ஒரு முக்கியமான விசேஷம். அகசைர் அயகிரிவர் ஆயிடுத்து. இந்த ஸ்ரீவித்யைக்கு உண்டான கோயிலில் முக்கியமானது 51 சக்தி பீடம். அந்த 51 சக்தி பீடத்தில் காமாக்கியாவில் முதல் யோனி, நம்ம எல்லாம் வெளியே வந்தது யோனி பீட்டம். அதுக்கு முன்னால் கர்ப்பத்தில் வச்சு ரட்சணை பண்ணினது என்னன்னா நாபி இது வழியாக தான் இந்த குழந்தைய பார்த்துக்கிறது. நாபி தான், அது வழியாக தான் குழந்தைய இருக்குது. அந்த மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசியும் கர்ப்பத்தை வச்சு ரட்சணை பண்ண மாதிரி இருக்கிற இடம் காஞ்சிபுரம். இன்றைக்கி யூனிவர்ஸ் பார்த்தோம், அதில் சென்ட்ரல் பாயிண்ட்டு காஞ்சிபுரம். அந்த மாதிரி அந்த இடத்துல அம்பாள் இருக்கா. இந்த கோயிலில் மாத்திரம்தான் ராஜமாதங்கி, வாராகி, அன்னபூர்ணி, பைரவர், துர்கை, கணபதி, இப்படி எல்லா ஸ்ரீவித்யைக்கு உண்டான தேவதைகள்லாம் இந்த கோயிலுடைய இருக்கு. அது எங்கேயுமே அந்த மாதிரி பார்க்க முடியாது. இங்கே வந்து 1008 சிவன் கோயில், 108 விஷ்ணு கோயில் இருக்குது. இந்த 1008 சிவன் கோயில்லையும் அம்பாள் சன்னதியே கிடையாது. இந்த அம்பாள் சென்டராக இருக்கிறதுனால எந்த கோயிலில் உற்சவம் நடந்தாலும் அப்படியே பிரதர்ஷனமாக தான் வரணும். காமாட்சி வரதராஜர் வந்து அம்பாள் தங்கை, ஆனால் தங்கையை பார்க்கறதுக்கோசரம் அங்கேருந்து வந்து அம்பாள் அப்படியே பார்த்துட்டு போகிற இதுக்கு. இங்கே இன்னும் ஒன்று என்னென்னா, அந்த பஞ்சாதன பூஜைன்னு சொல்லி சொல்லுவாள். அந்த பஞ்சாதன பூஜையும் இந்த அந்த 4 ராஜவீதிக்குள்ளேயே இருக்குது. ஓகே, முருகர் இருக்கார், சிவன் இருக்கார், சூரியன் இருக்கார், அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு எல்லாம் இருக்குது. இங்கே இருக்கிறதுனால அந்த ஒரு இதுவும் இருக்குது. இங்கே இன்னொன்று என்ன, கல்யாணம் ஆகாத வாழ்க்கெல்லாம் நிர்மாலிய தரிசனம் நான் சொன்னேன். அந்த ஒரு மாலையை வாங்கி போட்டுட்டு ஒரே ஒரு வருஷம் பண்ணான்னா 48 நாள் குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 60 நாள் நிச்சயமாயிடும். எவ்வளோ தோஷம் இருந்தாலும் அது போயிடும். நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் பாயசம் சாப்பிட்டா அப்படின்னு லாஜிக்கே இல்லை. இல்லை, பாயசமே கொடுத்துருக்கான்னு அது லாஜிக்கு வரல. எப்படி பாயசம் சாப்பிட்டா குழந்தை பிறக்கணும். பட் என்னன்னு நான் அதை பார்க்கும்போது 2 விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்னன்னா, அந்த பாயசம் போது அதில் ஹோமத்தில் 108 மூலிகை போடுறேன், ஹெர்பல்ஸ். அந்த 108 மூலிகையில் 18 ஹெர்பல்ஸ் வந்து இத்தனை ஃபேரனைட் இருந்தால் தான் பஸ்மம் ஆகும். ஓகே, அப்போ அந்த 10 பேர் பிராமணா உட்காந்து நெய் விடுவா. ஸோ ரெக்கவர்டு ஃபேரனைட்டு கிடைச்சிடும். அப்போ அந்த இதுவும் பஸ்மம் ஆகிடும். ஜென்ரலாக குழந்தை பிறக்காதது பேசிக் என்னன்னா, எங்கேயாவது பிளாக் இருக்கும், ஹஸ்பண்டுக்கு இல்லை ஒய்ஃபுக்கு பிளாக் இருக்கும். அது இட் ஒன்ட் பி ஆப்ரேட்டட் பிகாஸ் வெரி தின், அது பண்ணவே முடியாது. ஆனால் இந்த ஹோம புஷ்பம் சாப்பிடும்போது நாங்கள் ஒரு மண்டலம் சொல்லுவோம் அதை சாப்பிடணும்னு. அது 30 நாளுக்குள்ளேயே அந்த பிளாக் எடுத்துடும், துளி துளியாக வந்து அதை எடுத்துடும். எடுத்தாச்சுன்னா நேச்சுரலி இது பிளஸ்டு பை சைல்ட். இது சயின்ஸ், முழுக்க சயின்ஸ். இது நான் கிட்டத்தட்ட 8000 பேர் கொடுத்துருக்கேன். 7500 பேருக்கு அம்பாளத்தில் குழந்தை பிறந்திருக்கு. எந்த ஒரு இது இல்லை. இந்த 500 பேர் என்ன, தேர் அபவுட் 20 இயர்ஸ். அதுதான் இதே தவிர. பட் 12 இயர்ஸ் 14 இயர்ஸ் கூட ட்வின்ஸ் எல்லாம் பிறந்திருக்கு.
ஸோ அது ஒரு மேஜர். இப்போ ஸ்ரீவித்யா உபாசகம் அப்படின்னு சொல்றச்சு நீங்க காமாக்கியா எடுத்ததால நான் கேட்குறேன். நான் காமாக்கியா கோயிலுக்கு போயிருந்தப்போ அது தாந்திரிக ஸ்தலம், தாந்திரிக வழிபாடு தான் அந்த இடத்துல இருக்கு. ஸ்ரீவித்யா அதுதான் பேஸ். தாந்திரிக்குள்ள போகணும்னாலே அங்கே போய் அவகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க அந்த வழிபாடுக்குள்ளேயே போக முடியும் அப்படின்ட்டு இருக்கு. அங்கே பலி, எந்த பக்கம் திரும்பினாலும் பலி. எனக்கு அப்படியே பயந்துட்டேன். உள்ள நடந்து போயிட்டு இருந்தோம், 2 தலை திரும்பி பார்த்தோம்னாக்க நித்திய பலி 2 தலைகள் நித்தியமா அங்க வைக்கிறா. அது அந்த ஒரு இது செய்யறதே கோயிலுக்குள்ளேயே இருக்கு. அம்பாள் இதுக்கு கொஞ்சம் வெளியில லெஃப்ட்ல திரும்பினோம்னாக்கா அந்த பலிபீடம் இருக்கு, எங்க பார்த்தாலும் பலிபீடம். இப்படி அதுவும் சக்தி பீடத்துல ஒன்னாவும் நம்ம இதுல ஒன்னாவும் இருக்கிறது. அதாவது இப்போ நீங்கள் என்னோட கேள்வி இல்லை கன்வே ஆச்சு, புரியுது. இப்போ ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் போகிறீங்க, வெஜிடேரியன் ஹோட்டல் போகிறீங்க, இல்லை வெஜிடேரியன் ஹோட்டலில் போனீங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவாலும் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட முடியும். நான் வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிட்றவாலும் அதை வெஜிடேரியன் சாப்பிடுவான். அவள் என்வி சாப்பிட்றவா கூட வெஜிடேரியன் சாப்பிடுவான். ஆனால் வெஜிடேரியன் சாப்பிட்றவன் என்வி ஹோட்டல் போனால் சாப்பிட முடியும். எக்ஸ்க்ளூசிவாக நான் வெஜிடேரியன். பட் இந்த உபாசகன் இருக்கு, இந்த பூஜை அது கொஞ்சம் வித்தியாசமான பூஜை. அதுதான் தாந்திரிக் இருக்குது. அது தாந்திரிக் உபாசனை பண்ணுறவா. இது ரெண்டும் ஒன்று ஆத்ம பலின்னு சொல்லுவோம். நம்ம ஆத்ம பலி எதுனா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ணுவான், சுவாமி வரலன்னா அவங்களே அந்த அக்னியில் குதிச்சுடுவான். அது ஆத்ம பலின்னு சொல்லிட்டு அந்த ஆத்ம நிவேதனம்னு சொல்லுவோம். நிவேதனம்ன்றது பலி. அந்த இவங்கெல்லாம் என்னன்னா, இப்போ நீங்கள் நிச்சயம் வீட்டில் என்ன பண்ணுவீங்க, சாதம் வடிக்கிறீங்க. சாதம் வடிச்சுட்ட உடனே சுவாமி ரூமில் போய் சுவாமிக்கு நைவேதம் மட்டும் தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது சுவாமிக்கு நைவேதம், ஒரு பருப்பு நெய்யை வச்சு நைவேதம் பண்ணிடுறீங்க. அந்த தாந்திரிக் உபாசகாலுக்கெல்லாம் என்வி தான் சாப்பிடணும். அதெல்லாம் அவள் அதை பலியை சுவாமிக்கு கொடுத்துட்டு அதை அவள் சாப்பிட்டுருக்கோம். அது அர்ப்பணம். அந்த கோயிலுக்கெலாம் நம்ம ஜென்ரலாக அந்த தாந்திரிக உபாசனை பண்ணுறவாளுக்கு அது சௌரியமாக இருக்கும். அந்த மாதிரி எப்படின்னா அந்த எண்ணெய்க்கு போயிட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த தாந்திரிக்கை அவள் அதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட்றான். நீங்கள் அங்கே அந்த மாதிரி சாப்பிட்றான். ஆனால் அதுக்கு பற்றி தான் என்னென்னா மது, அவள் லிக்கர்லாம் நைவேத்தியம் பண்ணுவான். ஆனால் நமக்கு என்னன்னா மதுன்னு சொல்லிட்டு தேன், இன்ஸ்டெட் ஆஃப் லிக்கர் யூஸ் ஹனி கொடுக்குறோம். மாம்ச நிஷ்டா, மாம்சம் என்பது அதுக்கு பற்றி நம்ம உளுத்தம் பருப்பில் வடையை நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் மாம்சம் நம்ம அதே மாதிரி பவர் இருக்கிறது வடை, மெது வடை. அந்த உளுத்தம் பருப்பை பார்த்திங்கன்னா அதே ஸ்மெல் இருக்கும், கொஞ்சம் இது பண்ணும்போது அந்த ஸ்மெல்லே அது மாதிரி வரும். ஸோ அந்த மாம்சத்துக்கு ஈக்குவலாக வடையை நைவேத்தியம் பண்ணிடுறோம். மதுப்பிரீதா மாம்ச நிஷ்டான்னு சொல்லிட்டு அந்த வடையை நைவேத்தியம் பண்ணி இங்கே நம்ம பண்ணிடுறோம், மதுவும் பண்ணிடுறோம். அதே மாதிரி அவள் வேறு ஒரு பூஜை இருக்குது, மகார பஞ்சகம்னு சொல்லிட்டு. அதுக்கு பற்றி நம்ம சுவாசினி பூஜைன்னு சொல்லிட்டு அம்பாலா சுவாசினியை ஆவாகனம் பண்ணி அவளுக்கு புடவை மங்கள திரவியெல்லாம் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி சாத்விக பூஜையை நம்ம அதை மாற்றிட்டோம். இதுதான் நம்மளுக்கு இந்த வெஜிடேரியன் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிற மாதிரி இது வைதிக பூஜையை நம்ம மாற்றி அதை நம்ம பண்ணிக்கலாம், ரொம்ப கன்வீனியன்ட்டு. ஸோ அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம பொறுத்த வரைக்கும் மாற்றிட்டு இதை மாதிரி பண்ணிக்கிறோம். அம்பா அதுலேயும் சந்தோஷப்படுவா, இதுலேயும் சந்தோஷப்படுவா. இன்னொன்று இது எதுவுமே இல்லாத இப்போ நீ ஒரு ஊமை இருக்கான், அவன் எப்படி பூஜை பண்ணுவான்? நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்க, அவன் ஏதோ பண்ணுறான். ஊமையாக இருக்கும் என்ன சொல்லுவான்? அதுக்கு தான் இந்த முத்திரைன்னு பேர். முத்திரைன்றது எப்படின்னா, நீங்கள் பாஷையே தெரியாது ஊருக்கு போகிறீங்க, சைனீஸ் உங்களுக்கு தெரியாது, பட் எப்படின்னா ஏதோ குடிக்க கேட்குறேன்னா இப்படின்னா சாப்பிட்றேன். இட் இஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ். வாட் இஸ் மீன் சைன். இந்த சைன் தான் லாங்குவேஜ். சைன் தான் நம்ம முத்திரைன்னு சொல்கிறோம். முத்திரை தான் சுவாமிக்கும் பக்தனுக்கும் உள்ள லிங்க். அந்த முத்திரையை தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம், வார்த்தையும் எல்லாம். இப்போ இங்க அம்பாளுக்கு என்ன முத்திரை நம்ம யூஸ் பண்றோம்? தசமுத்ரா சமாராத்யான்னு 10 முத்திரை. 10 முத்திரை இருக்கு. அரூபலட்சுமின்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா, அம்பாளுக்கிட்டேருந்து குங்குமத்தை கொடுத்த உடனே அந்த மகாலட்சுமின்னு சொல்லிட்டு அரூபலட்சுமியாக இருக்கா. அந்த அரூபலட்சுமினா என்ன அப்படின்னு சொன்னால், மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஏகாந்தமாக பேசும்போது மகாலட்சுமிக்கு நான் சொர்ண வர்ணத்தில் இருக்கேன், நீங்கள் கருப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அது கொஞ்சம் ஒரு கர்வம் மாதிரி அழக அப்படின்னும்போது மகாவிஷ்ணு சொன்னார், உனக்கு கர்வம் வரக்கூடாது, அதனால் அந்த சௌந்தரியம் போயிட்டு, அவர் பேர் சௌந்தரிய லட்சுமி, அரூபலட்சுமி போயிடுவா.
ரூபம் போயிட்டோன்னு. நான் வந்து ஒரு சாதாரணமாக நம்ம 2 பேரும் தான் பேசுகிறோன்னு அப்படின்ட்டா கூட அந்த மாதிரி அழகை பற்றி ரொம்ப கர்வம் வரக்கூடாது அப்படின்னோடனே சரி அதுக்கு என்ன இதுன்னா சாப்பிட்றதுக்குன்னா ஒரு விமோசனம் இருக்குமேன்னு. எந்த இடத்துல ஒரு தபஸ் பண்ணால் 1 கோடிக்கு சமமாகும், எந்த மந்திரம் சொன்னால் 1 கோடிக்கு ஆகுமோ அந்த இடத்துக்கு போனால் உனக்கு சாப விமோசனத்துக்கு உண்டான வழி வரும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ காஞ்சிபுரம் வந்தானே இந்த இடத்துக்கு வந்து காமகோட்டி பீட்டம் பேர். இந்த காயத்ரி மண்டலத்தில் ஒரு தபஸ் பண்ணாலே 1 கோடிக்கு சமம். அதனால தான் காமகோட்டின்னு பேர் அம்பாளுக்கு. அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் மந்திர சித்தி ஆகிறதுக்கு கோடி பண்ணணுன்னா கோடி ஜபம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷமாகும். ஆனால் இங்கே உட்காந்து 1 கோடி ஜபம் பண்ணால் அவளுக்கு மந்திர சித்தி ஆகிடும், கோடி ஆகிடும். அதனால் இங்கே வந்தோடனே மகாலட்சுமி வந்து அம்பாளை பிரார்த்தனை பண்ணோன்னே அம்பாள் சொல்கிறேன், என் பக்தாளுக்கு குங்குமம் வந்து உன் மேலே போடுவா, உன் மேலே போட்டால் உனக்கு சொரூபம் வந்துடும். அதே மாதிரி அவளுக்கும் நீ அனுகிரகம் பண்ணு, மகாலட்சுமி கடாட்சமாக அவளுக்கு கிடைக்கட்டும், இது பிரார்த்தனை ஸ்தலமாகவே ஆகிடும் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அந்த குங்குமத்தை அம்பாள் மேலே போட்டு சிரசில் போட்டு காலில் வந்து எடுத்து தடவிக்கலாம். தொட்டு ஜென்ரலாக கோயிலில் சுவாமியை தொடக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக சுவாமியை தொட்டே ஆகணும். சிரஸ்லேருந்து கால் வரைக்கும் தொட்டு அந்த குங்குமத்தை இட்டுக்கணும். இட்டுட்டவுடனே அந்த அம்பாளுக்கு சௌந்தரிய லட்சுமியாக அந்த பக்கம் வந்துட்டா, அதுக்கு காயத்ரி மண்டலத்துள்ளே. அப்போ தான் கொடுத்த சாபம் விமோசனம் ஆகிடுத்தான்னு பெருமாள் கள்ளத்தனமாக எட்டி பார்க்குறார். அதனால அவருக்கு கல்வர் பெருமாள்னு பேர். கல்வர் பெருமாள் அவரும் திவ்ய தேசத்து அந்த 108 திருப்பதியில் இது ஒன்று. திருமயங்கல்வால் பாடப்பட்ட சனம் காரிரும் கல்வான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். இது வந்து கண்ணாடியிலேருந்து தான் பார்க்கணும், உள்ளெல்லாம் கும்பல் நிறைய இருக்கலாம் அனுப்புறது இல்லை. அப்போ அன்னபூர்ணி பக்கத்தில் இந்த கண்ணாடி வழியாக அந்த பெருமாள் சேவை பண்ணுவார். இதுதான் இந்த அரூபலட்சுமியோட ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி இங்கே அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லியிருக்கா. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஈஸ்வரனுடைய பாதி அம்பாளுக்கு கொடுத்துருக்கான்னு. ஆனால் அது இல்லை, அம்பாள் தன்னுடைய பாதியை சிவனுக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்கிறது. அம்பாளுடைய பாதியை தான் சிவனுக்கு கொடுத்தார். ஏன்னா அம்பாள் தான் பரதேவதை ஜெகன்மாதா, அதனால் தனக்கு பாதியை சிவனுக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்படின்னா தீட்சைப்பாலாம் படியிருக்கேன், நீ தான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி அம்பாள் வந்து பஞ்சபேதா சனாசினா பரபிரம்மஸ்வரூபிணி, சிவன் விஷ்ணு பிரம்மா ருத்ரன்னு 4 காலாவும் சதாசிவனை படுக்கையாகவும் போட்டு அம்பாள் காமேஸ்வரியாக உட்காந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி இது நான் 50 வருஷமாக நான் இந்த அம்பாளை பூஜை பண்ணுறேன். இதில் நான் ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணுறா, அம்பாளை உணர முடியுமா? ஏன்னா நிறைய டியூட்டி இருக்கா, அது எப்போதும் அம்பாள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அம்மா இருக்கா லலிதான்னு, நான் ஃபீல் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். காயத்ரி மண்டலத்தில் உள்ள ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் அம்பாளை தியானம் பண்ணால் அம்பாளுடைய கொலுசு சத்தம் கேட்கும். இன்றைக்கும் இப்பயும் கேட்கும். அந்த ஃபீலிங் கண்டிப்பாக உண்டு. இது அம்பாள் வந்து பிரத்யட்சமாக இன்றைக்கும் இருக்கான்னு சொல்கிறது அம்பாள். அந்த மாதிரி நான் அந்த அம்பாளை 50 வருஷமாக பூஜை பண்ணியிருக்கேன். இதை பார்க்குறவாளுக்கு அம்பாளை பற்றி எனக்கு சொல்கிறது ஒரு சான்ஸுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எனக்கு 100 வாட்டி சொன்னாலும் 1000 வாட்டி சொன்னாலும் அழுக்கவே இருக்காது அம்பாளுடைய இது. அதனால் இதை பார்க்குறவாளுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அம்பாள் பேர் சரியாயிட்டு அம்பாள் க்ஷேமமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீமாத்ரே நமஹ. சரி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இவ்வளோ டைம் ஒதுக்கி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தாண்டி தெரியாத பல விஷயங்களை வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்கள் மூலிமா பல கோடி மக்களுக்கு இது போய் சேரும். இதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கு வரும்போது இது எல்லாத்தையுமே பார்த்து ஆமாம் இல்லைன்னு வியர்ந்து ரொம்ப சந்தோஷமா வெளியில போவாங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. காஞ்சி டைரிஸ்ல இன்னைக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலை பற்றி பார்த்தோம். மெய் சிலுக்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ கேதரிங் நமக்கு இன்னைக்கு கிடைச்சது. உங்கள் எல்லாருக்குமே இந்த எபிசோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அழகான எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் நீலிமா சேயிங். நன்றி, வணக்கம். என்னுடைய எபிசோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.